எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா OnePlus, Vivo, Oppo. ஸோ இந்த 3 கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Oppo, Vivo, OnePlus இது மூணுமே வந்துட்டு தனித்தனி கம்பெனியில் எல்லாமே வந்து BBK எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு சைனா கம்பெனியோடைய ஒரு பேரண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பிராண்ட். ஸோ BBK எலக்ட்ரானிக்ஸோடைய தனித்தனி பிராண்ட் தான் இந்த மூணு இதுவும். ஸோ மூணுமே வந்து தனித்தனி கம்பெனியில் மூணுமே வந்து BBK எலக்ட்ரானிக்ஸோடைய பிராண்ட். ஸோ இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ்னால் யார், அதை பற்றி பார்த்தலாம். ஸோ BBK எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வந்து 1995 வந்து சைனாவில் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன், அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக் சிஸ்டம், ஒரு FM, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிவி செட்ஸ், அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ், அந்த மாதிரி பல விதமாக பண்ணி ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியாகவே இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டே வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க இப்போது. ஸோ முதல்ல வந்து விவோவை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணி அதில் வந்து சர்வே ஆகணும்னா முதல்ல வந்து இந்த லோ பட்ஜெட் அந்த ரேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் மிடில் பட்ஜெட் ரேஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா விவோ அந்த பிராண்டிங். அதாவது மற்ற கம்பெனி எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த விவோ ஆகட்டும், ஓப்போ ஆகட்டும், ஒரு சின்ன கடையில், ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கடையும் வந்துட்டு ஒவ்வொரு டீலர்ஷிப்பாக வந்து போய் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து அவங்களுடைய ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் மொபைல் ஃபோனை வந்து வேறு பிராண்ட் கம்பெனியோடைய மொபைல் ஃபோனை வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா to 400 ரூபா வந்து ஒரு லாபம் வந்து கிடைக்கும். பட் ஆனால் ஓப்போ, விவோ வந்து விற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வந்து லாபம் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் ஃபோன் வாங்க போனீங்கனாலும் அவங்க வந்து ஓப்போ, விவோ அதை வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்னதான் விவோ வந்து ஒரு லோ பட்ஜெட் அந்த ரேஞ்சில் வந்து டார்கெட் பண்ணாலும் அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். எதனால் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து பல விஷயம் வந்து ஓப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஒரு புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஓப்போ கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து எந்த புது டெக்னாலஜியும் கொண்டு வரதுக்கு வந்து பயப்படவே இல்லை. அதாவது பியூட்டிஃபிகேஷன் மோட், இப்போ நீங்கள் பல மொபைலில் பார்த்துருப்பீங்க, அந்த பியூட்டிஃபிகேஷன் மோடை வந்து முதலாக கொண்டு வந்தது வந்து ஓப்போ தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட், அதையும் வந்து பேட்டர்ன் வந்து ஓப்போ வாங்கியிருக்காங்க. அப்புறம் டேஷ் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது OnePlusல இருக்க டேஷ் சார்ஜிங் சப்போர்ட்டை பேட்டர்ன் வாங்கினதும் ஓப்போ தான். ஸோ இந்த மாதிரி பல புது விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமராவை பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்க. அதாவது கேமராவை வந்து டில்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரே கேமராவாக இருக்கும், அது முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதிகமான செலவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த செலவை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க அந்த செலவையும் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது, எல்லா மொபைலாக இருக்கட்டும். ஸோ ஓப்போவாக இருக்கட்டும், ஓப்போலேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து இதுதான். அதே மாதிரி வந்து ஓப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் அந்த பட்ஜெட்டை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிராண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ. ஸோ அதை வந்து கேமரா ஃபோன் சொல்லிட்டு அடிக்கடி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல், 25 மெகா பிக்சல், அந்த மாதிரி அதிகமான மெகா பிக்சல் வந்து காட்டி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்துட்டு ரொம்ப கம்மியான 8 மெகா பிக்சல் தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அற்புதமான இமேஜஸ் எல்லாம் அந்த நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மெகா பிக்சலை பொறுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பொறுத்து வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து வராது. ஸோ அதை பொறுத்து இருக்கிற சென்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அது அப்பாச்சர் சைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த குவாலிட்டி வந்து வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு 20 மெகா பிக்சல் வந்து அதிகமாக இருக்குது, 24 மெகா பிக்சல் தராங்க, ஒரு 20,000க்கு வந்து 24 மெகா பிக்சல் தராங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்து அப்படி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஐஃபோனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது மொபைல் கம்பேர் பண்ணும்போது, பிக்சலாக இருக்கட்டும், ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓப்போ வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் என்னதான் வந்து இந்த பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் ஓப்போ வந்துட்டு குவாலிட்டியில் வந்து குறை சொல்லவே முடியாது. விலை அதிகமாக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டியை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி தான் வந்து இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 720 பிக்சல் பேனலாக இருக்கட்டும், மற்ற பேனலை கம்பேர் பண்ணும்போது 720 பிக்சல் பேனல் ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பேனல், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது நாள் வரைக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus. ஸோ OnePlus வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச், அதாவது ஒரு நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டியா இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த மாரி ஒரு எந்தூசியாஸ்ட் ஃபோட்டோ எடுக்க விரும்புறவங்களுக்கு, ஸோ அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அருமையான ஒரு ஃபோனா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா OnePlus மேலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணி பார்த்துட்டாங்க. எதையுமே வந்து அவங்க டவுட் பட்டு ஸோ வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொல்லி அவங்க நினைக்கல. ஸோ OnePlus பார்த்தீங்கன்னா OnePlus 1 வந்துட்டு ரொம்பவே கம்மியான ப்ரொடக்ஷன் தான் பண்ணாங்க. ஒரு 1000 மொபைல் தான் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த 1000 மொபைலும் வந்துட்டு ரொம்பவே வேகமாக வந்து வித்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது சக்ஸஸ் ஆன பின்னாடி ஒவ்வொரு சின்ன விஷயமா பண்ணி பார்த்து அது சக்ஸஸ் பண்ண பின்னாடி தான் அவங்க பெரிய லெவலில் வந்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து டெடிகேஷன் பண்ணி அவங்க பண்ணதுனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டே வந்து அவங்க கைக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்பவே அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. OnePlus பார்த்தீங்கன்னா பிக்சலாக இருக்கட்டும், ஸோ ஆப்பிளாக இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா மொபைலுக்கும் வந்துட்டு ஒரு போட்டி போடுற விதமாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விலையும் வந்து ரொம்பவே அருமையான ஒரு விலையை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ அதுக்கு இங்கே தேவையான அளவுக்கு கரெக்டான விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவில் வந்து கண்டிப்பாக வந்து OnePlus பாராட்டி ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.